டாக்டர் கலைஞர் அவர்களை இந்திய அரசியல் மூத்த தலைவர் மதிப்புக்குரிய இந்திய அரசியல் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை உடல்நல விசாரிக்க வந்த அவர் தூங்கிட்டு இருக்காங்க. அழகிரி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், தமிழரசன் அவர்கள், கனிமொழி அவர்கள், செல்வம் அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் ஆறுதல் சொன்னேன். என்னால் செய்ய முடியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படியே நீட்டாக நின்னா போதும்மா. ஒரே சண்டை போட்டு தம்மு டிமெண்ட்டு திமுக தலைவர் கருணாநிதியினுடைய உடல்நலத்தை கேட்டறிந்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விரைவில் அவர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக, இறைவனை வேண்டுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக படப்பிடிப்பில் இருந்த ரஜினிகாந்த் நேரடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு வந்திருந்தார். தற்போது அவர் திமுக தலைவர் கருணாநிதியை அவர் நேரடியாக சந்திக்க இயலவில்லை. அவர் தூக்கத்தில் இருந்தார். அவருடைய உறவினர்களை, திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தேன். அவர் விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று அவர் வாழ்த்தியிருக்கிறார். தான் பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ரஜினிகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். டாக்டர் கலைஞர் அவர்களை மதிப்புக்குரிய இந்திய அரசியல் மூத்த தலைவர் மதிப்புக்குரிய இந்திய அரசியல் மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை உடல்நல விசாரிக்க வந்த அவர் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே அழகிரி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், தமிழரசன் அவர்கள், கனிமொழி அவர்கள், செல்வம் அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் ஆறுதல் சொன்னேன். அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.